காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகம் வழங்கும் விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய இருப்பவர் CSIR மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையிலிருந்து விஞ்ஞானி ஹேமாவதி அவர்கள். இவர் சென்னையில் உள்ள அகாடமி ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இனோவேட்டிவ் ரிசர்ச் சென்டரில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். அறிவியலும் வள்ளலவர் நிலையங்களும் செட்டிநாடு புகழை சொல்லும். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு எதிர்கால உலகை ஆளப்போகும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எனப்படும் மின்சார வாகனங்கள். இன்றைய காலகட்டத்தில் வாகனம் நம் வாழ்வில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. ஏனென்றால் இது வணிகம், மருத்துவம், சுய தேவை என பல பயண தேவைகளுக்கு பயன்படுகிறது. பெட்ரோல் அல்லது டீசல் ஆகிய எரிபொருள்களுக்கு மாற்றாக மின் சக்தியால் இயக்கப்படும் வாகனங்கள் மின்சார வாகனங்கள் எனப்படுகின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்பதால் மின்சார வாகனங்கள் குறித்த தேடலும் விழிப்புணர்வும் மக்களிடம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இத்தகைய வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டும் அல்லாது நாடுகளின் பொருளாதார சூழலுக்கும் பெரும் நன்மை அளிக்கக்கூடியவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களில் எரிபொருளால் இயங்கும் இயந்திரத்திற்கு பதிலாக ஒரு மின்சார மோட்டார் உள்ளது. மின்சார மோட்டாரை இயக்குவதற்காக வாகனத்தில் ஒரு பெரிய பேட்டரி பேக் எனப்படும் மின்கல பெட்டகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேட்டரி எனப்படும் மின்கலம் ஒரு முக்கிய மூலக்கூறாக மின்சார வாகனங்களில் கருதப்படுகிறது. மின்கலம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்வேதி கலங்களை ஒன்றாக சேர்த்த மின்திறன் வழங்கல் அமைப்பு ஆகும். மின்கலங்கள் மின் ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றி சேமித்து தேவையான போது அவ்வேதி ஆற்றலை மீண்டும் மின்னாற்றலாக மாற்றி தருகின்ற கருவியாகும். உதாரணமாக கைமின் விளக்கு எனப்படும் பிளாஷ் லைட், திறன்பேசி எனப்படும் செல்போன் போன்ற மின்னியற் கருவிகள் மின்கல அடுக்குகளிலிருந்து மின்னாற்றலை பெறுகின்றன. மேலும் இவை மின் வாகன விநியோக உபகரணங்கள் என்று அழைக்கப்படும் சுவர் அவுட்லெட் அல்லது சார்ஜிங் கருவியில் செருகப்பட்டு சார்ஜ் செய்யப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் பேட்டரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பெரிதும் மேம்பட்டுள்ளது. தற்போதைய எலக்ட்ரிக் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகள் லித்தியம் அடிப்படையிலானவை. இவற்றின் வெளியேற்ற விகிதம் மிக மிக குறைவு. அதாவது சில நாட்கள் அல்லது வாரங்களுக்கு ஒரு மின்சார வாகனம் இயக்கப்படாவிட்டாலும் கூட அதன் சார்ஜ் குறையாது. அதுவே இந்த பேட்டரியின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். இந்த மின்சார வாகனங்கள் இந்தியாவில் பல சாதக பாதகங்கள் கொண்டுள்ளன. அவற்றை பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். முதலாவதாக, எலக்ட்ரிக் வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக கருதப்படுகிறது. அதாவது என்விரான்மெண்டல் புரொடக்ஷன் ஏஜென்சியின் கூற்றுப்படி பாரம்பரிய எரிபொருள் வாகனங்கள் ஆண்டுக்கு சராசரியாக 4.6 மெட்ரிக் டன் கார்பன் வாயுக்களை வெளியிடுகின்றன. ஆனால் மின்சார வாகனங்களில் புகை வெளியேற்ற அமைப்பு இல்லை என்பதால் இத்தகைய வாகனங்களில் கார்பன் வாயுக்கள் உள்ளிட்ட பசுமையில்லா வாயுக்கள் எதுவும் உமிழப்படுவது இல்லை. அடுத்ததாக, மின்சார வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது எரிபொருள் செலவு பெருமளவு மிச்சமாகிறது. உதாரணமாக, ஒரு நாளைக்கு சராசரியாக 50 கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு காருக்கான மாதாந்திர டீசல் செலவு தோராயமாக 7,000 ரூபாய் வருகிறது. பெட்ரோல் செலவு தோராயமாக 8,500 ரூபாய். ஆனால் மின்சார வாகனங்களுக்கான மின்சார பயன்பாட்டு செலவு தோராயமாக 2,000 ரூபாய் மட்டுமே. மேலும் சார்ஜ் செய்ய சூரிய ஆற்றலை பயன்படுத்தும் போது செலவு இன்னும் குறைய வாய்ப்பு உண்டு. தற்போதைய காலகட்டத்தில் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டே இருந்தாலும் இந்தியாவில் எரிபொருளின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. இத்தகைய சூழலில் மின்சார வாகனங்கள் நமது எரிபொருள் செலவை பெருமளவு குறைக்கக்கூடியவையாக உள்ளன. அடுத்ததாக, மின்சார கார்களுக்கு எரிவாயு கார்களை விட குறைவான பராமரிப்பே தேவைப்படுகிறது. இவற்றை பராமரிப்பது
பெட்ரோல் மூலம் இயங்கும் காரை பராமரிப்பதற்கான தற்போதைய செலவில் 1/3 பங்கு செலவாகும். உதாரணமாக, ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு முறை உயர்திறன் கொண்ட துகள் வடிகட்டி பராமரிப்பும், ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஒரு முறை பிரேக் திரவ சோதனையும் போதுமானதாய் கருதப்படுகின்றன. மேலும் ஆயில் மாற்றுதல், வருடாந்திர பராமரிப்பு சோதனைகள் உள்ளிட்ட செலவுகள் எலக்ட்ரிக் வாகனங்களில் சுத்தமாக இல்லை. மேலும் மின்சார வாகனங்களின் உற்பத்தியை அல்லது விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் வழங்குகின்றன. இந்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் என்று அழைக்கப்படும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE மின்சார வாகனங்களுக்கு மானியங்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 4 சக்கர வாகனங்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை மற்றும் 2 சக்கர வாகனங்களுக்கு 30,000 ரூபாய் வரை மானியங்கள் கிடைக்கும். மேலும் மின்சார வாகனங்களை தனிநபர் அல்லது வணிக நோக்கத்திற்காக கடனில் பெறுகையில் செலுத்தும் வட்டிக்கு மத்திய நிதி அமைச்சகம் வருமான வரி சட்டப்பிரிவு 80 EEBயின் கீழ் 1,50,000 ரூபாய் வரை விலக்கு அளிக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகளின் இத்தகைய பல்வேறு சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் காரணமாக மின்சார வாகனங்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாகனங்கள் செல்வதற்கு ஹை ஆக்குபேன்சி வெஹிக்கிள் லேன் எனப்படும் உயர் ஆக்கிரமிப்பு வாகன பாதையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதால் நெரிசலற்ற பயணமும் நேரக்குறைவும் வாய்ப்புண்டு. ஆனாலும் மின்சார வாகனங்களில் குறிப்பிடத்தக்க சில குறைபாடுகளும் நம் நாட்டில் உள்ளன. அதாவது, மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரியின் விலை மிக அதிகம். எனவே பேட்டரி மாற்றுவதற்கு அதிக செலவு பிடிக்கும். மேலும் வாகனத்தை ரீசார்ஜ் செய்வதற்கு அதிக நேரம் தற்போதைய காலகட்டத்தில் பிடிக்கிறது. மற்றும் வாகனத்தின் பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான சார்ஜிங் நிலையங்கள் மிக மிக குறைவாகவே நம் நாட்டில் உள்ளன. மேலும் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு தனிநபர் அல்லது வணிகம் இந்த மின்சார வாகனங்கள் வாங்க ஒரு பெரிய அளவிலான ஆரம்ப கட்ட முதலீடு தேவைப்படுகிறது. எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மின்சார வாகனங்கள் சுற்றுச்சூழல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் மிகவும் பயனளிக்க கூடியவை. இவற்றின் செயல்திறன் சார்ந்தும் நடைமுறை சார்ந்தும் உள்ள சிற்சில குறைகள் நிவர்த்தி செய்யப்படுமாயின் இவை எதிர்கால உலகை நிச்சயம் ஆளும். மேலும் நம் நாட்டில் மின் தேவை அதிகரிப்பின் காரணமாக சில வருங்கால தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. அதாவது ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்சார தொடர்வண்டிக்கு அமைத்துள்ளதை போன்று மின்சார கம்பிகளை சாலையின் மேல் அமைத்து வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே மின்னேற்றம் செய்து கொள்ள வகை செய்யும் முறையும் வெளிநாடுகளில் பரிசீலனையில் உள்ளது. இறுதியாக, எதிர்காலம் இறந்த காலத்தால் பக்குவமடைகிறது என்பார்கள். மின்சார காலம் எப்படி இருக்கிறது என பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி ஒரு அருமையான தொழில்நுட்பம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பயனை நாமும் உணர வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகள். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சி. இன்றைய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில சென்னை தரமணியில் உள்ள CSIR மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானி ஹேமாவதி அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை கேட்டோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரி FM 90.8 alagappauniversity.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியில் பயணித்த விஞ்ஞானி ஹேமாவதி அவர்களுக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.